விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீடான மேஷத்தில் பாக்கியாதிபதி சந்திரனோடு கூடி சஞ்சரிக்கிறார். எனவே சந்திரமங்கல யோகம் உருவாகிறது. மேலும் சப்தஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சஞ்சரிப்பதால் புதாதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் உருவாகிறது. மே மாதம் 25ஆம் தேதி வரை கடகராசிக்கு பயிற்சியால் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பதியப் போகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பதியப் போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு உச்சப்பெற்ற குருவின் பார்வையால் உன்னதமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணப்புழக்கம் அதிகரிக்கும், பாராட்டுகள் குவியும், புகழ் கூடும், புதிய ஒப்பந்தங்கள் தேடி வந்து சேரும். இனி ஒவ்வொரு கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து தனித்தனியாக நம்ம பலன்களை பார்க்கலாம். மாதத்தில் முதல் நாள் சூரியன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அரசு தொடர்பான முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும். பணக்காரர்கள், விஐபிகள், பிரபலங்கள்லாம் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க. மனைவியோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விருப்பமில்லாத திருமணம் நடைபெறுவதற்கான காலம் இது. அதனால் திருமணம் இந்த மாதம் நடப்பதாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். பெண்களிடம் கொஞ்சம் பகைமை ஜாஸ்தியாக இருக்கும். பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. கோபம் அடிக்கடி வரும். கடத்தலத்தின் மூலமாக பொருள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் தொழிலில் கடத்தலத்தை பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சூரியனுடைய சிறிய சிறிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு
நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் படிப்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிறப்பாக இருக்கும். வைகாசி 14 வரைக்கும் புதன் மிதனத்தில் இருக்கிறாரு. வைகாசி 15 அவர் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் வைகாசி 14 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் எப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார். மனைவிக்கு அடிக்கடி நோய்கள் வந்து பிரச்சனைகள் அதிகமாகும். கலத்தரத்துக்கு அடங்கி நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கலத்தரத்தால் அவமானம், பிரச்சனைகள், குழப்பங்கள், திடீர் விரயங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். அந்த 15ஆம் தேதிக்கு கடகத்துக்கு மாறின பிறகு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு நேர்மாறாக இருக்கும். பாவ புண்ணியத்தில் கலத்தரத்தினுடைய சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் வகை நெருக்கடிகள்லாம் தீரும். பண நெருக்கடி தீரும். தாமதித்த மங்கள காரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வீடு புகுதல் போன்ற எல்லாமே சிறப்பாக இருக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் எதிர்பார்த்தெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. அரசியலில் நல்ல பொறுப்புகள், பதவிகள்லாம் கிடைக்கும். புதிய வேலை திறப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை தேர்வுகளுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஆகவே மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனால் சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. சுக்கிரன் வைகாசி 24 வரைக்கும் மிதனத்தை சஞ்சரிக்க போகிறார். அதுக்கப்புறம் கடகத்திற்கு மாறுகிறார். 7ஆம் அதிபதியும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும். உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். கலத்திரத்தில் வேலை கிடைத்து வருமானம், குடும்ப வருமானம் இரட்டிப்பாகும். வைகாசி 25 கடகத்துக்கு மாறும் பொழுது பாகிஸ்தானம் பலப்படுவதால் நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், வாங்கி போட்ட ஷேர்லாம் இன்றைக்கி 200 மடங்கு 300 மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசு வழியில் விருதுகள் கிடைக்கும். அரசு பாராட்டுகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. உங்களுக்கு கேட்ட சில சலுகைகளெல்லாம் அவர் கொடுப்பார். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வைகாசி 17 வரைக்கும் குரு மிதனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி குரு கடகத்திற்கு மாதிரி உச்சம் பெறுகிறார். மிதனத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கனவுகள் பலிதமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். அரசியலில் தலைமை பொறுப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பதவி கிடைக்கும். ஆரோக்கிய சீராகும். அதிகார யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது. சகோதர பலம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். குழந்தைகளின் கனவுகள் பலிதமாகும். அதாவது உயர்கல்வி வேணும்னா உயர்கல்வி, திருமணம்னா திருமணம், குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் என குழந்தைகளுடைய கனவுகளை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றுவீங்க. வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வேலைக்கு தேடி வேலைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள், விண்ணப்பித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் செய்ய முடியாத காத்திருந்த அன்பர்களுக்கு திருமணம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிவதுர்க்கை கணபதி வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் எல்லாவித தடைகளையும் தீர்த்து சிறப்பை செய்து தரும். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பயிற்சி இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பயிற்சியின் பலன்கள் தீர்க்கமாக, விரிவாக
2 நாட்களில் காணொளிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி